என்ன டிஃப்ரென்ஸ் லித்தியம் அயன் பேட்டரிக்கும் சிலிக்கான் கார்பன் நானோ பேட்டரி இந்த ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சிலிக்கான் கார்பன் நானோ பேட்டரி அப்படின்றது லித்தியம் அயன் பேட்டரிக்கு அட்வான்ஸாக வந்தது தான். ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா, இது லித்தியம் அயனை விட இது வந்துட்டு எஃபெக்டிவ் அதிகமான பேட்டரி. அதாவது சின்னதாகவும் இருக்கும், அதை விட சார்ஜும் வந்துட்டு அதிகமான நேரம் வந்துட்டு இது தக்க வைக்கும். ஸோ இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒன்று உடஞ்சிருக்க மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அந்த கீழே. ஸோ அது என்னென்னா, லித்தியம் அயன் பேட்டரியை விட இந்த கார்பன் நானோ பேட்டரிங்க என்ன ஆகும் அப்படின்னா, ஓவர் த பீரியட் ஓவர் டெம்பரேச்சர் இது வந்துட்டு சார்ஜ் ஆகும்போது எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்படின்னும்போது ஓவர் த பீரியடில் வந்துட்டு டீக்ரேட் ஆகும். ஸோ இதனால தான் வந்துட்டு கார்பன் நானோ பேட்டரியோட லித்தியம் அயன் பேட்டரி வந்துட்டு நல்லாயிருக்கும். அதாவது லைஃப் வந்துட்டு அதிகமாக தரும். ஆனால் இந்த லித்தியம் என்ன ஆகும் அப்படின்னா, சார்ஜ் வந்துட்டு கார்பன் நானோ பேட்டரியோட கம்மியாக ஸ்டோர் பண்ணும். அதாவது சைஸ் அதிகமாக இருக்கும், சார்ஜிங் ஸ்டோர் பண்ணுற இடம் வந்துட்டு கம்மியாக இருக்கும். அதுவே இந்த சிலிக்கான் நானோ பேட்டரி என்ன பண்ணுன்னா, சைஸில் சின்னதாக இருக்கும், ஆனால் அதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்துட்டு அதிகமாக இருக்கும். லித்தியம் அயன் பேட்டரியோட சிலிக்கான் நானோ பேட்டரி 12.8% வந்துட்டு செயல்திறன் அதிகமாக இருக்கும். அதாவது அதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அந்த வகையில் வந்துட்டு லித்தியமை விட சிலிக்கான் நானோ பேட்டரி வந்துட்டு 12.8% வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்காக தான் சிலிக்கான் நானோ பேட்டரி வந்துட்டு இப்போ இண்டஸ்ட்ரிக்குள்ளே புதுசாக வருது. இதை பற்றின டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, அதை போய் செக் பண்ணி பாருங்கள்.